மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும், எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டா நல்லா ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல தானே. எல்லாருக்கும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் உடம்புக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு முட்டி வலி இருக்கும், ஒருத்தருக்கு கால் வலி இருக்கும், பாதம் வலிக்கும், ஒருத்தருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும். அப்புறம் ஐசைட் கம்மியா இருக்கும். இன்னொருத்தருக்கு பல்லுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இப்படி உடம்புல நம்மளோட உறுப்புகள், நம்மளோட ஆர்கன்ஸ்ல ஏதோ ஒரு பெயின், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெயினோட தான் நம்ம அந்த வாழ்க்கைய நம்ம லீட் பண்ணிட்டே இருப்போம். ஆமாம் தானே? அத நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப யோசிப்போம். இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், இன்னொருத்தரால அது நடக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள பார்த்துட்டு, ச்சே அவர் மாரி நம்மளால நடக்க முடியலையே, நம்மளுக்கு அந்த மாரி பிரச்சனை இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இன்னொருத்தருக்கு எப்படின்னா, நம்மளுக்கு சுகர் எதுவும் இல்லப்பா, நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கோம்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு பிபி இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், இன்னொருத்தர் ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. நம்ம பார்த்தா எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லாம் பிபி ஏறி சுத்திட்டு இருக்கோமே, இப்படி இருக்குதே, அப்படி இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? ஆக்சுவலா சொல்லப்போனா, இந்த மாதிரியான விஷயங்கள் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை கண்டிப்பா லைஃப்ல இருக்கும். அது வயசாக வயசாக வர்றது தாண்டி, தனிப்பட்ட முறையில சின்ன வயசுலேருந்தே கூட சில பேருக்குலாம் அது ஆரம்பிச்சிடுது இப்போ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷன். நமக்கு ஒரு அறிகுறி. அதாவது நம்ம உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு இயற்கை நம்மளுக்கு சொல்றது, நம்ம உடல் நம்மளுக்கு சொல்ற ஒரு இண்டிகேஷன் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. முன்ன மாதிரி 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல வர்றது கிடையாது. பிபியோ, சுகரோ இந்த மாரி விஷயங்களோ எல்லாமே இப்ப 20 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் நமக்கான இண்டிகேஷன் மட்டும் இல்ல, ஒரு ஜெனரேஷனுக்கான இண்டிகேஷன். இந்த ஜெனரேஷனே இனிமேல் இப்படிதான் போக போகுதுன்றதுக்கான இண்டிகேஷன். ஒரு ஆண் எனக்கு இடுப்புல வலி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பெருமையாவோ, சந்தோஷமாவோ யார்ட்ட சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல. இதெல்லாம் சொன்னா ஏதாவது தப்பா நெனச்சுப்பாங்களோ, அசிங்கமா நெனச்சுப்பாங்களோ, நம்மள ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருப்பாங்க. அதே மாரி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அத சொல்றதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவாங்க. ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பெண்களுக்கு நீளமான கூந்தல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இத வெளியில சொல்றதுக்கு வெட்கப்பட்டுட்டு, கூச்சப்பட்டுட்டு கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தயங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் நம்மளுடைய சின்ன சின்ன குறைகள், நம்ம உடல்ல ஏற்படுற பிரச்சனைகள நம்ப யோசிச்சு, நம்மளுக்கு மட்டும் தான் இருக்குது, நம்மளுக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இது ஒரு ஜெனரேஷனுக்கே நடந்துட்டு இருக்குன்றத மறந்துறாதீங்க. இது எல்லாமே நம்ம உடல், நம்ம இயற்கை, நம்ம சாப்பிடுற உணவுகள், நம்மளுடைய வாழுற சூழ்நிலைகள் எல்லாமே இயற்கை நம்மளுக்கு குடுக்குற இண்டிகேஷன். அத மட்டும் மறந்துறவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கான பிரச்சனைகள எவ்வளோ தூரம் நம்ப சமாளிச்சுட்டு, ஹேப்பியா இருக்கிறது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு மட்டும் இல்லன்னு சொல்ல வர்றது மட்டும் தான் இதுல முக்கியமான விஷயம்.